சோழவந்தான் அருகே மத நல்லிணக்க இஃப்தார் விழா, காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்த கருப்பட்டி கிராமத்தில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு திறக்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நூர் முகமது, அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் மகேஸ்வரன், மாநில துணைத் தலைவர் ஜெயராமு, வட்டார தலைவர் ராயல் மணி, அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் சோனைமுத்து மற்றும் ஒன்றிய கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் இஸ்லாமிய பெருமக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிணைந்து நோன்பு திறந்தனர். மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் அமைந்த இந்த விருந்தில் ரமலான் மாதத்தின் புனிதத்தையும் சமூக ஒற்றுமையையும் வலியுறுத்தி பேசப்பட்டது. மதங்களை கடந்து அனைவரும் ஒரு தாய் மக்களாய் இணைந்து கொண்டாடும் இத்தகைய நிகழ்வுகள் சமூகத்தின் பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என விழாவில் பங்கேற்ற நிர்வாகிகள் கருத்து தெரிவித்தனர். அதாவது என்னன்னாக்க, பார்லிமெண்ட்ல சபை நடந்துகிட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்ல ரொம்ப அழகா பேசக்கூடிய ஒரு அறிஞர், நம்முடைய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காயிதமில்லத் இஸ்மாயில் ஷா சாஹிப் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறாருன்னு சொன்னாக்க, அன்னைக்கு அந்த சபையில எல்லா எம்பிக்களும் வந்துருவாங்க. குறைஞ்சது அன்னைக்கு ஒரு 30 எம்பி முஸ்லீம்கள் அந்த இந்தியா பாராளுமன்றத்தில் 30 எம்பிகளுக்கு மேல காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சியில இருந்து வரக்கூடியவங்க. அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் அன்னைக்கு இஸ்மாயில் ஷா சாஹிப் பேச வேண்டிய நிலைமை இருக்கும்போது, திடீர்னு மாலை நேரத்தில் கூட்டம் நடந்து அவர் பேச கூப்பிடும்போது இஸ்மாயில் சாஹிப் சபையில் இல்லாமல் இருக்கும். எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துருக்காங்க, அவருடைய பேச்சை கேட்க வேண்டிய எல்லாரும் வந்திருக்கிறோம். அவர் இல்லையே என்னன்னு சொல்லி நேரு அன்னைக்கு எங்க தலைவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நோன்பு திறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால அவங்க நோன்பு திறக்க போயிட்டாங்க. அப்புறம் அன்னையிலேருந்து என்ன செஞ்சாருன்னா, பண்டித நேரு அவர்கள் இனிமேலுக்கு பாராளுமன்றத்தில் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் கட்சியுடைய செலவுலேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதனால இனிமேலுக்கு சபையில் நோன்பு திறக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி நேரு அவர்கள் அன்னைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர்களும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா, இந்த ஜமாத்திலிருந்து நடத்துறதை விட இந்த நிகழ்ச்சியை காங்கிரஸ் கட்சி நாங்கள் நடத்தணும், நீங்கள் நடத்திட்டு எங்களை எல்லாம் கூப்பிடுறீங்க. அப்படி இல்லாமல் ஒவ்வொரு டைம் இப்போ எல்லாரும் அப்படித்தான் எல்லா ஊர்கள்லையும் நடக்கிறது. ஜமாத்திலிருந்து ஏற்பாடு பண்ணி எங்கெல்லாம் கூப்பிடுறாங்க, நாங்களே ஜமாத்தாரர்களை கூப்பிட்டு இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணி கொடுக்குறது தான்.